போட்டேன் உன்னை கொல்றேன். என்னடா உங்களை போக வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் அவங்களோட மோத விடாம தடுன்னு என் மனசு சொல்லுது. என்னடா சொல்ற? தயவு செஞ்சு பண்ணையார் மக சாந்தியை மறந்துருங்க. ஏன்டா அப்படி சொல்ற? நீங்க பட்டாளத்துல இருந்து வந்த அன்னைக்கு உங்க அப்பாவையும் தங்கச்சியும் மாலையோட போட்டோவா பாத்தீங்களே, அதுக்கு காரணமே சத்திரவேல குடும்பம் தான். என்ன நடந்துச்சு? நடந்ததை சொல்ல வேண்டிய நாள் வந்துருச்சுன்னு உண்மையை சொல்றேன். என்னங்கடா நெல்லெல்லாம் தூத்தியாச்சா? சீக்கிரமா அளந்து வண்டியில ஏத்தி நம்ம பண்ணைக்கு அனுப்பிச்சிருங்க. ஐயா, அது என்னடா சுதி குறையுது? இந்த போகத்துல விளைஞ்ச நெல்லை எல்லாத்தையும் அரசாங்க விவசாய கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கறதா முன்பணம் வாங்கிட்டாங்க. அப்படிங்களா? அரசாங்கம் செடிச்ச பணத்தையும் நானும் தர்றேன், எனக்கு அளந்துருங்க. ஐயா, கூட்டுறவு விவசாய சங்கத்துக்கு அளந்தா நியாயமான விலையும் கிடைக்கும், சரியான இடையும் இருக்கும். தயவு செஞ்சு எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்டாம இருக்கு, அதை யார் கட்டுறது? இதுல வேற திமிராவ பேசுற. எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்கடா. நிறுத்தியா? இது சுதந்திர நாடு. ஒரு தனி மனுஷனுடைய அதிகாரம் இங்கே செல்லாது. உழைப்பவனுடைய அனுமதி இல்லாம ஒரு பதற கூட நீங்க இங்கிருந்து கொண்டு போக முடியாது. டேய் முத்து, யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உன்னை மட்டும் இல்ல, உன் பரம்பரையே எனக்கு தெரியும். அடாவடித்தனம் பண்ணாம பத்திரமா போய் சேருங்க. என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களாப்பா, வெறும் பய. இந்த உலகத்துல எல்லாரும் வெறும் பயலுங்க தாண்டா. பிறக்கும் போதும் வெறும் பயலா தான் பிறக்கிறான், கடைசியா போகும் போதும் வெறும் பயலா தான் போறான். இத புரிஞ்சுக்காம கத்தாதீங்க. போங்கடா. எங்களை பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? கிழிச்சிடுவீங்களா? போட இருக்கப்பா, இரு. ரத்னவேலு, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே. இதுல இருந்து ஒரு படி நெல்லு கூட உனக்கு கிடைக்காது. அத்தனையும்
கூட்டுறவு விவசாய சங்கத்துக்கு அனுப்ப போறோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. ஏய், வேலையை பாருங்கப்பா. ஐயா, இவங்களை எதிர்த்து யாருமே இப்படி சொன்னதில்ல. நல்ல நேரம் ஐயா, தெய்வம் மாதிரி வந்தீங்க. முதல்ல இந்த நெல்லை வித்து அவன் கடனை கட்டி தொலைங்க. என்னப்பா அந்த முத்து தேவை நம்ம மூக்க உடைச்சிட்டான்னு வருத்தப்படுறீங்களா? அங்கேயே முதுகெலும்ப ஒட்டச்சிருப்போம். நீங்க தடுத்ததால விட்டுட்டு வந்தோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுட்டு தள்ளிட்டு வந்துடுறோம். மடையா, சுட்டது நம்ம துப்பாக்கி தான் கண்டுபிடிச்சிட்டு வாங்கடா. அப்புறம் சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. யார எப்போ எங்க எப்படி தட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குடா. அவன் அவமானப்பட்டே சாகணும். நான் சொல்றேன், வேலையை நீங்க முடிச்சிடுங்க. தேவானே, இத வந்துட்டேங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏண்டி பாத்து எடுத்துட்டு வரக்கூடாது? வேலைக்கு போற நேரத்துல அபசகுணம் பிடிச்ச மாதிரி இப்படி ஜாடியை போட்டு உடைச்சிட்டீங்க. அதுதான் உடைஞ்சு போச்சே. அப்புறம் ஏன் கத்துற? இந்தாமா, கையில குத்தாம எல்லாத்தையும் சுத்தமா எடுத்து வெளியே போட்டு. இத பாரு, சீக்கிரமா சமைச்சு காமாட்சியிட்ட கொடுத்து அனுப்பு. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. பாரு. ஜாக்கிரதையா போயிட்டு வா. என்னது போகும்போது சோத்துக்கால் தட்டுது? இரு, தண்ணி கொண்டு வர. இந்தாமா, இந்த தண்ணியை குடிச்சிட்டு போ. ஜாக்கிரதையா போ.
அம்மா ராசையா நம்ம குடும்பத்தை நாசமாக்கினவங்கள இப்பவே ஊரு தெரியாம அழிச்சிட்டு வந்துடுறேன். ராசையா, இப்பதான் உனக்கு நிதானம் தேவை. கண்ணன் கூட கீதையில யுக்தியாலதான் எதிரியோட சக்தியை ஜெயிச்சிருக்கான். எதிரியா இருந்தாலும் அவங்க உயிரை வாங்குற உரிமை உனக்கு கிடையாது. அப்பாவும் தங்கச்சியும் கிணறு வெட்டும் போது மண்ணு சரிஞ்சு விழுந்து செத்து போயிட்டதா பொய் சொல்லி ஊரையே நம்ப வச்சாங்களே, அதே மாதிரி நடந்தது விபத்து இல்ல, திட்டமிட்ட கொலைதான்னு நம்ம ஊர் மண்டையில நிரூபிச்சு காட்டு. அப்பத்தான் நீ தேவர் மகன்.